Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 1. நான் சீனு. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா எதுக்காக நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது டாஸ் அப்படின்றது பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அதாவது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் இந்த ஐகான்ஸு அந்த மாதிரி, அதாவது பார்த்தோன்னா கிராஃபிக்கல் யூசேஜை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மொதல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ், அதாவது இந்த இது மூலிமா கமாண்ட் கொடுக்குறது, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, காப்பி பண்ணுறது எல்லாமே இந்த டாஸை வச்சு தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் அதோட கம்ப்யூட்டரோட ஜெனரேஷன் வளர நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போது வந்திருக்கு. முதல்ல இருந்தது பார்த்தோன்னா நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் டாஸ் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எம்எஸ் டாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோசாஃப்ட் டாஸ் அப்படின்வாங்க. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட்டை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் இந்த டாஸ், அதாவது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் பண்ணுவாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண கம்ப்யூட்டர் இதில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போது சரிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த டாஸ் வந்து எல்லாருக்கும் பயன்பட்டுச்சு. விண்டோஸோட 95, 98 அப்புறம் ரீசெண்டாக இப்போ இருக்கிற எல்லா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இந்த டாஸ் வந்து இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தோன்னா பல வெர்ஷன்ஸ் வந்து இந்த டாஸ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா 2.0, 3.0, 4.0, 5.0 அப்படின்ட்டு நிறைய வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 7.0 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதோடு நின்றுறதுங்க, இன்னும் இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கிறது பார்த்தோன்னா 7.0, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா 6.2 அப்படின்றது டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் 7 அந்த மாதிரி விண்டோஸ் 7 இல்லை எக்ஸ்பி அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் R போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கமாண்ட் ப்ரமோட் ஓப்பன் ஆகும். அதுவே நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு, அதாவது ரன்னில் போய்ட்டு நீங்கள் CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கமாண்ட் ப்ரமோட் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த ப்ராம்ப்ட் மூலிமா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படி இப்படின்னுலாம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் வர டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு டாஸ்னு என்ன, ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த டாஸ் எதுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. டாஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம நார்மலாக இப்போது நம்மளோட விண்டோஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும், இல்லை நம்மளுக்கு அது வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ இந்த விண்டோஸோட இந்த டாஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஒரிஜினலாக ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி வந்து காப்பி பண்ணுறது, அது பிரித்து அந்த நம்பர் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுது, டேட்டாஸ் எல்லாம் எப்படின்றதெல்லாம் அந்த டாஸோட தான். ஏன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது தான். ஸோ நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. இப்போதைக்கு எதுக்காக டாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வர டுட்டோரியலில் ஒரு 3 டுட்டோரியல்ஸ் பார்த்தோன்னா எதுக்காக டாஸு, நார்மலாக ஃபைல்ஸ்னால் என்ன, கமாண்ட் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு டுட்டோரியல் 4க்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம நார்மலாக கமாண்டெல்லாம் யூஸ் பண்ணி டாஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.